நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரை ப்ளீஸ் ஆட் இதுதான் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் ட்ரை ப்ளீஸ் ஆட். இது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் இதில் என்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னா கூலிங் எஃபெக்ட், ஹீட்டிங் எஃபெக்ட், நோ எஃபெக்ட் நடக்கும். எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால் கண்டிப்பாக ப்ரெஷர் என்ன ஆகும்? ட்ராப் ஆகும். ப்ரெஷர் ட்ராப் ஆகுனா டிபி என்ன ஆகும்? சேஞ்ச் இன் ப்ரெஷரு பாசிட்டிவா நெகட்டிவா? ட்ராப் ஆனால் 5 bar to 4 bar, 4 - 5 மைனஸ் தான் வரும். ட்ராப் ஆகுதுன்னா நெகட்டிவ். ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகுதுன்னா நெகட்டிவ். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ். அப்போ டிடி வந்து நெகட்டிவ் ஆகும். டிடி நெகட்டிவ்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதுன்னா என்ன எஃபெக்ட்னா கூலிங் எஃபெக்ட். சரியா? ஸோ ப்ரெஷரு ட்ராப் தான், அப்போ நெகட்டிவ். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட்டிங் எஃபெக்ட். சரியா? ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகுதான், ப்ரெஷர் நெகட்டிவ். ஜூல் தாம்சன் 0 இருந்தால் 0, அப்போ நோ எஃபெக்ட். ஸோ இதான் வந்து 3 கேஸு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பானுங்க. இந்த டயக்ராம் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஜூல் தாம்சன் இது வந்து டிபி டயக்ராமில் போடுவாங்க. கிளாசியஸ் கிளாபிரான் ஈக்குவேஷன் வந்து பிடி டயக்ராமில் போடுவாங்க. கிளாபிரான் ஈக்குவேஷன் வந்து பிடி டயக்ராமு, ஜூல் தாம்சன் வந்து டிபி டயக்ராம். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிபி டயக்ராமில் எப்படி இருக்குன்னா கர்வு, நம்ம இன்வர்ஷன் கர்வு வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வரைக்கும் கூலிங் ரீஜனு, இது வந்து ஹீட்டிங் ரீஜன். இந்த கர்வு பேர் இன்வர்ஷன் கர்வ். இன்வர்ஷன் கர்வில் வந்து த்ராட்லிங் எஃபெக்ட், நோ எஃபெக்ட். இன்வர்ஷன் கர்வில் ஃபுல்லாக 0 எஃபெக்ட் தான் இருக்கும். சரியா? when T is இது இன்வர்ஷன் டெம்பரேச்சர் வச்சுக்கேன். when T is less than Ti இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்போ கூலிங் எஃபெக்ட். when T is greater than Ti அப்போ ஹீட்டிங் எஃபெக்ட். when temperature is inversion, no effect. ஸோ இது வந்து இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் சமாச்சாரம். இது திரும்ப இதில் வந்து இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்வி நம்மக்கிட்ட மாட்டோம். வெறும் இந்த கண்டென்ட்லேயே வந்து 50 கேள்வி மாட்டோம். இன்வர்ஷன் கர்வ்னா என்னென்னா the point at which no effect, no throttling effect is produced. அதான் வந்து no effect is produced, the inversion point. When you connect all the inversion point, we can get the inversion curve. இது ஒரு இன்வர்ஷன் பாயிண்ட், இது ஒரு இன்வர்ஷன் பாயிண்ட், இது ஒரு இன்வர்ஷன் பாயிண்ட். இன்வர்ஷன் பாயிண்ட்ல நோ எஃபெக்ட். அப்போ இன்வர்ஷன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் இன்வர்ஷன் கர்வு கிடைக்கும். சரியா? ஸோ இன்வர்ஷன் கர்வில் வந்து என்ன அப்படின்னா the curve drawn at 0 throttling effect, 0 effect, அதான் 0 throttling effect தான் வந்து இது. இப்போ த்ராட்லிங்னா என்ன ப்ராசஸ்ஸு? த்ராட்லிங்னா ஐசென்தால்பி ப்ராசஸ் இல்லையா? த்ராட்லிங் இஸ் த கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். இந்த H தான் நமக்கு பிட்டு. த்ராட்லிங் இஸ் த கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். ஸோ இதில் வந்து 3 கேஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு 3 கேஸ் இருக்குது. இந்த 3 6 கேஸ் வந்து அடிக்கடி எக்ஸாமில் மீண்டும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.